பெங்களூருவில் ஆடிட்டர் கொடுத்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற கார் டிரைவர் தவறுக்கு பிராயச்சித்தமாக கோவில் உண்டியலில் சிறிது பணத்தை காணிக்கையாக செலுத்திய சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. திருடப்பட்ட பணம் மீட்கப்பட்டதா? டிரைவர் சிக்கியது எப்படி? பெங்களூரு கோதண்டராமபுரத்தில் வசிக்கும் ஆடிட்டர் ஒருவரிடம் கடந்த 10 ஆண்டுகளாக டிரைவராக வேலை செய்து வந்தவர் ராஜேஷ். இதனால் ராஜேஷ் மீது ஆடிட்டருக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆடிட்டர் தனது டிரைவர் ராஜேஷிடம் சுமார் 1,51 லட்சம் ரூபாய் அடங்கிய பேக் ஒன்றை கொடுத்து தனது காரில் வைக்கும்படி கூறியிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து வங்கிக்கு செல்வதற்காக ஆடிட்டர் வீட்டில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். அங்கு காரையோ அல்லது டிரைவரையோ காணவில்லை என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே ஆடிட்டர் தனது டிரைவருக்கு போன் செய்துள்ளார். செல்போனை எடுத்து பேசிய ராஜேஷ் மருந்து வாங்க வந்திருப்பதாகவும் 10 நிமிடத்தில் வந்துவிடுவதாகவும் கூறியிருக்கிறார். ஆனால் சொன்னபடி 10 நிமிடத்தில் அவர் வரவில்லை. நேரம் ஆக ஆக பதற்றம் தொற்றிக்கொள்ள ஒருவேளை தன்னை தேடிய அலுவலகத்திற்கு ராஜேஷ் சென்றிருப்பாரோ என யூகித்தார். அதன்படி ஆடிட்டர் அவசரமாக தனது அலுவலகத்திற்கு சென்று பார்த்தார். அங்கு அவர் கார் நின்றிருந்தது. ஆனால் டிரைவர் ராஜேஷையோ அவர் கொடுத்தனுப்பிய பணப்பையையோ காணவில்லை. பணம் திருடப்பட்டதை உணர்ந்த ஆடிட்டர் உடனே போலீசில் புகார் செய்தார். வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் மே 9ஆம் தேதி ராஜேஷை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறியுள்ளனர். அதன்படி காவல் நிலையத்திற்கு வந்த ராஜேஷ் பணத்தை எடுத்ததை போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார். ஆடிட்டர் கொடுத்த அந்த பணத்தில் 1 லட்சத்திற்கு தனது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கியதாகவும் சிறிது பணத்தை திருட்டிற்கு பிராயச்சித்தமாக கோவில் உண்டியலில் போட்டுவிட்டதாகவும் கூறி போலீசாருக்கு அதிர்ச்சி அளித்தார். அவரிடமிருந்து 1,48 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. கோவில் உண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் கோவிலுக்குத்தான் சொந்தம் என்பதால் அந்த பணத்தை மட்டும் திரும்ப பெற முடியாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் சென்னை திருப்போரூரில் கந்தசாமி கோவில் உண்டியலில் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் விழுந்துவிட்டது. அது கோவிலுக்கு சொந்தம் என்று கூறி கோவில் நிர்வாகம் செல்போனை திரும்ப கொடுத்த மறுத்துவிட்டது. தற்போது இந்த பண விவகாரத்தில் கோவில் நிர்வாகம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைத்த கதையாக காரில் வைக்கச் சொன்ன பணத்தை எடுத்து செலவு செய்தது மட்டுமல்லாமல் கோவில் உண்டியலில் போட்ட டிரைவர் மீது போலீசார் திருட்டு வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.